Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். பொதுவாக மேஷராசியில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட பெண்கள் இவங்க. அதனால் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. ஸோ சில பேர் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வாயாடின்னு கூட சொல்லுவாங்க. ஐயோ இந்த பொண்ணம்மா ரொம்ப வாய் பேசும், அதனால தான் மாமியாரோட ஆகலைன்னு. பட் வெளிப்படையாக பேசும் குணம் இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ இந்த மேஷராசி பெண்களுக்கு மற்றவர்களினுடைய கண் பார்வையில் இவர்கள் ஒரு பெரிய ஒரு வில்லியாக அவங்க பார்க்கப்படுவார்கள். அதனால தான் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள். இதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வேலைகள், நீங்கள் வாங்கக்கூடிய கடன், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா பெரிதளவுக்கு நமக்கு சனி பகவான் எதையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஸோ மேஷராசிக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக, நான் எந்த தெய்வத்தை இந்த வருடம் நான் வணங்கினால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி வருது, குரு பகவான் நல்லா இருக்கார், 5ல் கேத்து சூரியன் வீட்டில் வர்றதுனால ஐபிசி மங்கை நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ராசி பலன்கள் எல்லாமே பெண்களை சார்ந்தது தான். ஸோ மேஷ ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, மேஷராசி பெண்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க என்னென்ன வகையில் அவங்கள திருத்திக்கலாம், அந்த 2025 மாமியாரோட சண்டை போடாமல் எப்படி இருக்கிறது, நாத்தனாருங்க இருந்தாங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸையும் நம்ம பார்த்துடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பொதுவாக மேஷராசியில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட பெண்கள் இவங்க. அதனால் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். ஸோ சில பேர் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வாயாடின்னு கூட சொல்லுவாங்க. ஐயோ இந்த பொண்ணம்மா ரொம்ப வாய் பேசும், அதனால தான் மாமியாரோட ஆகலைன்னு. பட் வெளிப்படையாக பேசும் குணம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோல் மூட்டுற புத்தி, இங்கே சொல்கிறத போய் அங்கே சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், மாமியாரை விட மருமக நல்லா சமைச்சா எந்த மாமியாருக்கு தான் பிடிக்கும் இல்லையா? அதனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வரலாம். ஸோ நாத்தனாரை விட இவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, ஒரு அழகான புடவையை வாங்குகிறாங்க. ஸோ ஒரு 100 ரூபா புடவைன்னா கூட அவங்க கட்டும்போது அது ஒரு 1000 ரூபா புடவை மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை வரத்தான் செய்யும். ஸோ இப்படி இந்த மேஷராசி பெண்களுக்கு மற்றவர்களினுடைய கண் பார்வையில் இவர்கள் ஒரு பெரிய ஒரு வில்லியாக அவங்க பார்க்கப்படுவார்கள். அதனால தான் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே வரும். ஸோ இதில் ஓகே கரெக்ட் மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்கள் வீட்லேயே நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த 2025 நான் எப்படி என்னை மாற்றிக்கிறதுனா, குணாதிசயங்கள் யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. எப்பொழுதுமே ஒரு நாயை பூனையாக்க முடியாது, பூனையை நாயாக்க முடியாது. பட் ஸ்டில் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்னு இருக்கும். எங்கள் மாமியாருக்கு நான் இது செஞ்சால் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் மாற்றிக்க முடியாது. பட் என்ன விஷயத்தில் நம்ம நம்மளோட வாயை கண்ட்ரோல் பண்ணலாம். வெளிப்படையாக நம்ம பேசுகிறது சரி இதனால தானே சண்டை வருது, அவங்க எப்படியோ பண்ணிட்டு போட்டோம்ப்பா, எனக்கு கண் இருந்தும் குருடு அப்படின்னு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டாலே மேஷராசி நேயர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பெரிதளவில் வீட்டில் சண்டை அப்படிங்கிறத நம்ம குறைச்சிக்கலாம். சரி, அலுவலகம் போகிற பெண்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே எனக்கு தெரியுங்க, நான் இதெல்லாம் செஞ்சுடுவேன், இதெல்லாம் எனக்கு 5 மினிட்ஸ் ஜாப், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைல் பார்க்குற இடத்துல 5 ஃபைலை அவங்க தள்ள கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்களே தற்பெருமையாக உங்களை பேசும் பொழுது வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க அவங்க வேலையை சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ, நான் அதனால தான் சொன்னேன் வாயை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கெட்டு போகிறதே உங்கள் வாயால் தான். அதனால் அஸ்வினி, பரணி, கிருத்திகா இந்த நட்சத்திரக்கார பெண்கள் நல்ல ஒரு தைரியசாலி. எதில் தைரியம் இருக்கணும்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக பேசத்தான் வேணும். பட் அது மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கல, அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எப்போ உங்களுடைய பேச்சு எடுப்படையிலையோ அந்த இடத்துல பேசாமல் இருப்பது நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை 2025 நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, இந்த இயரில் உங்களுக்கு சண்டை சச்சரவு, மனசில் கஷ்டங்கள் இது இருக்காது. இதை ஏன் நான் கூட உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா,
இப்போ உங்களுக்கு 7.5 சனி வரப்போகுது. ஐயோ 7.5 சனி வருதா, ஏற்கனவே பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைப்போம். 7.5 சனிங்கிறது ஒரு 30 வயசுலேருந்து 60 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, வீடு வாங்கிறது, வேலையில் ப்ரமோஷன் வர்றது, இப்படி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்போ யாருக்கு ரொம்ப கஷ்டம்? 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 1 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சனி பகவான் 7.5 சனி வரும் பொழுது 1லேருந்து 30, 30லேருந்து 60, 60க்கு மேல் இப்படி பிரிச்சுக்கணும். அப்போ உங்களுடைய வயதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வேலைகள், நீங்கள் வாங்கக்கூடிய கடன், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா பெரிதளவுக்கு நமக்கு சனி பகவான் எதையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ராகு நமக்கு லாபத்தில் வரப்போகிறாரு, அண்ட் கேத்து பகவான் நமக்கு 5ல் வரப்போகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் நமக்கு பிளெஸ்ஸிங்காக வர்றது குரு பகவான். என் பொண்ணு கல்யாணம் ஆயிருமா மேடம், நான் கஷ்டப்படாமல் இருப்பேனா? கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும். உங்கள் வீட்டில் சுப செலவுகள் வரும். அதே மாதிரி ஐவிஎஃப்க்கு நான் போகிறேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வருஷமாவது ஒரு குழந்தை கை கூடுமா அப்படின்னா கண்டிப்பாக கை கூடும். இதில் எல்லாமே ஒரு டிஸ்க்ளைமர் நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோடக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட காமிச்சு உங்களுடைய தசா புக்தி அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஐவிஎஃப் போய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ மேஷராசிக்காரர்கள், பெண்கள் குறிப்பாக, நான் எந்த தெய்வத்தை இந்த வருடம் நான் வணங்கினால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி வருது, குரு பகவான் நல்லா இருக்கார், 5ல் கேத்து சூரியன் வீட்டில் வர்றதுனால உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை விடாமல் செய்யுங்க. அண்ட் பெண்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, உங்கள் அப்பா வீட்டு சைடு குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வணங்குங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டா இல்லையேன்னுவாங்க. கிடையாதுங்க. நீங்கள் எந்த வம்சத்துலேருந்து வரீங்க, உங்கள் அப்பா வம்சத்துலேருந்து வரீங்க. கல்யாணம் ஆனாலும் உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை அவசியம் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை, இது எல்லாமே தடையில்லாமல் இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வாழணுங்கிறது நினச்சால் அது முட்டாள்தனம். ஸோ எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல் கிரகங்கள் இல்லை அப்படின்னா நம்ம கிரகங்களை திட்டுறதோ இல்லை ஜோதிடம் பொய்ன்னு சொல்கிறதோ தவறானது. வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து ஜெயித்து வாழ்வது தான் வாழ்க்கை. ஸோ மேஷராசி நேயர்கள் வந்து சேலஞ்சஸ் நிறைய வரும். இதை எதிர்க்கக்கூடிய சக்தியை தரணும்னு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ராசிக்கான அதிபதி செவ்வாய். ஸோ முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு டீஃபால்ட்டாக செவ்வாய்க்கிழமை போங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். சுப்பிரமணிய புஜங்கம், கந்த சஷ்டி கவசம், இது 2ம் படிங்க. இப்போ வந்து நமக்கெல்லாம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் காட் அப்படின்னு இருக்குது. ஏன்னா முருகனை பற்றி பேசினா நல்ல வியூஸ் போகுது மேடம், அதனால நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வாராகி அம்மனுக்கு நடராஜர் வேஷம் போட்டால் வியூஸ் நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுடைய பரம்பரையாக என்னென்ன கடவுளை கும்பிடுவீங்களோ அதை கும்பிடுங்க. ட்ரெண்டிங் ரீல்ஸும் யூடியூப்பில் வியூஸும் இருக்கக்கூடியதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். அதனால் எது நல்லது எது கெட்டது, லைஃப்பில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் இலகுன மனசும் உங்கள் லேடிஸ்க்கு இருக்குது. ஸோ கூட பிறந்தவன் காசு கேட்டான் அதனால் கொடுத்தேன், நகை வச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தேன், திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2025 வச்சுக்காமல் சூப்பர் டூப்பராக திருமணம் பண்ணுங்கள். திருமணம் ஆனவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். 2025 உங்களுக்கான வருடமாக கண்டிப்பாக இருக்கும். இது புது விதமான ரோபோ ஏதாதா? இது ஹேர் ட்ரையர் தெரியாது. ஹேர் ட்ரையரா? நம்ம தலை குளிச்சுட்டு வந்து இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். அக்கா இது மண்டே உள்ள போகும் போல இருக்கே. வெளியில எல்லாம் பாத்தீங்களா? வெளியில வந்து நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன், அந்த வால்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா சூப்பரா பண்ணிருக்கீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த வால்ல டைல் இருக்குல்ல, ஆமா, அது யாராவது ரிலேஷன்ஸோ ஃபேமிலியோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு வாங்க. நாங்கள ஹலோ முடிஞ்சா கதவு தேடுவீங்களா? உள்ள வரது மட்டும் தான் உங்க பிளான், வெளில போறது நாங்க பிளான் போட்டாரா அப்படின்னு சொல்லி இது காதா கேலா அப்படின்றீங்களா? ஓஹோ, இது எப்படி திறப்பீங்க? இது இழுக்கிறதுக்கு 2 பேர் தேவைப்பட போல இருக்கு. ரிமோட் தான் ஏதோ இங்க பாருங்க. ரிமோட்டா? ஓபனாதா? ஆமா.
இது வந்து என்னோட ஸ்பாட். நான் எப்பவுமே இங்க தான் உட்காருவேன். த கிங் சீட். சீரியஸாவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. இது வந்து இதெல்லாம் ரொம்ப ஆசை. என்னோட லைஃப் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த வீட்டில் நிறைய ஆசைகள் சின்ன வயசுல இருந்தது இல்லையா, அது எல்லாமே வந்து இங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.